எத்தனையோ தேர்தல்களை இந்திய அரசியல் கண்டிருக்கிறது. ஆனால் எந்த தேர்தலிலும் இல்லாத அளவாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறுப்பு பேச்சும் பிரிவினைவாத கருத்துகளும் உச்சம் தொட்டிருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் தாலியை கூட பறித்து இன்னொருத்தவரிடம் கொடுத்து விடுவார்கள் என ஒரு நாட்டின் பிரதமரே பேசுவது அப்பட்டமாக அரசியல் சாசனத்தை மீறும் செயல் என விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த இடத்தில்தான் பிரதானமாக ஒரு கேள்வி எழுகிறது. பிரிவினைவாத பேச்சுகள் உச்சம் தொட அரசியல் கட்சிகள் போடும் கணக்கு என்ன என்பதைத்தான் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் கூட தங்களின் சாதனைகள் என்று எதையும் கூறாமல் பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியிலேயே அரசியல் செய்வது ஏன் என்று ஆராய வேண்டியிருக்கிறது. உள்கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கிறோம், எரிவாயு விநியோகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறோம், டிஜிட்டல் கனெக்டிவிட்டியை சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் என மார்தட்டி கொள்ளுகிறது பாஜக. ஆனால் பாஜகவின் இந்த கருத்தை கடுமையாக எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் மோடி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள செய்த 6000 கோடி ரூபாயை கூட அரசு திட்டங்கள் மக்களிடம் சென்றடைய விளம்பரப்படுத்தவில்லை என்ற விமர்சனம் எழாமல் இல்லை. மாநில அரசின் பணத்தை பிடுங்கிதான் வீடு இல்லாத ஏழைகளுக்கு 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. 80 கோடி பேருக்கு இலவசமாக தானியம் கொடுப்பதாக பாஜக பெருமை பேசுகிறது. ஆனால் 80 கோடி பேர் தானியத்தை இலவசமாக வாங்க வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு அவலமான செய்தி என்பதையும் உடன் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்துக்களின் தாலியை கூட பறித்து இன்னொருத்தவரிடம் கொடுப்பார்கள் என்று பேசுவது ஏன்? எப்பொழுதும் இல்லாத அளவு பிரிவினவாத பேச்சுக்கள் உச்சம் தொட வேண்டிய அவசியம் என்ன? வளர்ச்சியை முன்வைக்காமல் வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுவது ஏன் என்ற கேள்விகளுக்கும் மக்கள் தங்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து பதில் சொல்லத்தான் போகிறார்கள். மக்களின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.